தென்னிந்தியாவிலேயே புகழ்பெற்ற பொள்ளாச்சி மாட்டு சந்தையில் பக்ரீத் பண்டிகையொட்டி 4000க்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனையானது. இதனால் சுமார் 5 கோடிக்கும் மேல் வர்த்தகமானது. பொள்ளாச்சி மாட்டு சந்தையில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வாரந்தோறும் பல்லாயிரக்கணக்கான மாடுகள் விற்பனைக்கு வருவது வழக்கம். இந்நிலையில் பக்ரீத் பண்டிகையொட்டி பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வழக்கத்தை விட சுமார் 4000க்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனைக்கு வந்திருந்தன. வழக்கமாக 10,000 ரூபாய்க்கு விற்கப்படும் மாடுகள் சுமார் 3000 6000 ரூபாய் வரை கூடுதலான மதிப்புக்கு விற்கப்பட்டதால் வர்த்தகத்தை விட சுமார் 5 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி பகுதியில் நடைபெற்ற வார சந்தையில் பக்ரீத் பண்டிகையொட்டி ஆடுகள் விற்பனை களை கட்டியது. அதிகாலை முதலே ஆடு, கோழி, மாடுகள் விற்பனை ஜோராக நடைபெற்றது. குறும்பாடு, வெள்ளாடு, செம்மறியாடு உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆடுகளை விற்பனைக்காக விவசாயிகள் சந்தைக்கு கொண்டு வந்தனர். 10 கிலோ முதல் 35 கிலோ வரையிலான ஆடுகள் 12,000 முதல் 40,000 ரூபாய் வரை விற்பனையாகின. விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் மக்கள் ஆர்வமாக வந்து வாங்கிச் சென்றனர். இதேபோல் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நடைபெற்ற கால்நடை சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 4000க்கும் மேற்பட்ட ஆடுகள், கோழிகள் விற்பனைக்கு வந்தன. 10 கிலோ எடையிலான ஆடு ஒன்று 7,000 முதல் 12,000 ரூபாய் வரை விற்பனையானது. மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் பகுதிகளிலிருந்து வந்த வியாபாரிகள் கால்நடைகளை வாங்கிச் சென்றனர். இதனால் 2 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். தென்னிந்தியாவிலேயே புகழ்பெற்ற பொள்ளாச்சி மாட்டு சந்தையில் பக்ரீத் பண்டிகையொட்டி 4000க்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனையானது. இதனால் சுமார் 5 கோடிக்கும் மேல் வர்த்தகமானது. பொள்ளாச்சி மாட்டு சந்தையில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வாரந்தோறும் பல்லாயிரக்கணக்கான மாடுகள் விற்பனைக்கு வருவது வழக்கம். இந்நிலையில் பக்ரீத் பண்டிகையொட்டி பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வழக்கத்தை விட சுமார் 4000க்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனைக்கு வந்திருந்தன. வழக்கமாக 10,000 ரூபாய்க்கு விற்கப்படும் மாடுகள் சுமார் 3000 6000 ரூபாய் வரை கூடுதலான மதிப்புக்கு விற்கப்பட்டதால் வர்த்தகத்தை விட சுமார் 5 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி பகுதியில் நடைபெற்ற வார சந்தையில் பக்ரீத் பண்டிகையொட்டி ஆடுகள் விற்பனை களை கட்டியது. அதிகாலை முதலே ஆடு, கோழி, மாடுகள் விற்பனை ஜோராக நடைபெற்றது. குறும்பாடு, வெள்ளாடு, செம்மறியாடு உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆடுகளை விற்பனைக்காக விவசாயிகள் சந்தைக்கு கொண்டு வந்தனர். 10 கிலோ முதல் 35 கிலோ வரையிலான ஆடுகள் 12,000 முதல் 40,000 ரூபாய் வரை விற்பனையாகின. விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் மக்கள் ஆர்வமாக வந்து வாங்கிச் சென்றனர். இதேபோல் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நடைபெற்ற கால்நடை சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 4000க்கும் மேற்பட்ட ஆடுகள், கோழிகள் விற்பனைக்கு வந்தன. 10 கிலோ எடையிலான ஆடு ஒன்று 7,000 முதல் 12,000 ரூபாய் வரை விற்பனையானது. மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் பகுதிகளிலிருந்து வந்த வியாபாரிகள் கால்நடைகளை வாங்கிச் சென்றனர். இதனால் 2 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர்.